விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் ஸ்கால் இன்டர்நேஷனல் டூரிசம் குளோபல் இந்த மாநாட்டில் கலந்துகிட்டதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த அமைப்பை பொறுத்தவரையில் 1934 துவங்கப்பட்ட ஒரு பெரிய அமைப்பு, பழமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்பு சார்பாக இன்னைக்கு உலக அளவில் டூரிசத்தை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கும் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணுறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்பட்டுருக்கு. அதில் சுற்றுலாத்துறை அமைச்சருங்கிற முறையில் நானும் நம்முடைய இன்சார்ஜ் அமைச்சர் மதிப்பிற்குரிய சம்பத்குமார் சாரும் இங்கே கலந்துகிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் சுற்றுலாத்துறையை மற்ற துறைகளை காட்டிலும் ஒரு நல்ல டெவலப் பண்ணணும். இந்த பட்ஜெட்டில் கூட அதிகமான நிதியை கொடுத்துருக்காங்க. அதுவும் நீங்கள் மகாபலிபுரத்தை டெவலப் பண்ணுறது 200 கோடி ரூபாய் அளவில் நிதி கொடுத்துருக்காங்க. மற்ற மாதிரி ஆன்மீக சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, சூழியல் சுற்றுலா, வேளாண்மை சுற்றுலா, இப்படி பல சுற்றுலாவுக்கு பல அளவில் நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மீட்டிங்கில் நான் கலந்துட வந்திருக்கேன். இல்லை, இப்போ கங்கை, யமுனா, அந்த தாமிரபரணி ரிவரை இணைக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பேமெண்டாக கொடுத்துருக்காங்க 60 கோடி ரூபா. அப்புறம் அதை டெவலப் பண்ண அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இது PPP மோட் கிடையாது. இல்லை, அதாவது ஒவ்வொரு இப்போ ஆன்மீக அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகூர், வேளாங்கண்ணி, திருக்கடையூர் இதெல்லாம் இணைப்பதற்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நதிகளை இணைப்பதற்கு, ஆன்மீக தலங்களுக்கு, அதே மாதிரி ஃபாரஸ்ட், வனத்துறை, வன அளவில் உள்ள சுற்றுலா, இப்படி அதிகமான ஒவ்வொரு தலைப்பின் கீழே அந்த சுற்றுலாவுடைய இணைப்பு நடக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றிய அரசோடு அவங்கள்ட்டையும் சில இதுக்கு நிதி கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்போ ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்தந்த ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், மேம்படுத்தலாம்னு உள்ளதை ஆய்வு செய்து அதுக்கும் இந்த வரக்கூடிய எங்களுடைய துறை சார்ந்த அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். இல்லை, அதில் இருக்குது, அந்த கோவையிலையும் திட்டங்கள் இருக்குது. வரக்கூடிய அந்த துறை ரீதியான அறிவிப்புகளை நாங்கள் வெளியிடுவோம். இல்லை, இப்போ சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா இப்போ வனத்துறைன்னா அவங்க ஃபாரஸ்ட் NOC வாங்கணும். அதனால தான் நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் கவுன்சில், அதுக்கு சேர்மன் கலெக்டர், அதே மாதிரி ஸ்டேட் அளவில் 1 ஃபைல் சிஸ்டம், 1 விண்டோ சிஸ்டம் அளவில் கொண்டு எல்லாத்தையும் ஒரே டைமில் அந்த NOC வாங்கி பண்ணுறது மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இல்லைனா ஒவ்வொரு துறையிலேருந்து NOC வாங்கி பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகுது. அதனால் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வனத்தில், அதாவது ஃபாரஸ்ட்டில் பண்ணோன்னா அவங்க தான் டெரிட்டோரியல் ஆஃபீஸ், அவங்கள்ட்ட NOC வாங்கணும். HRNC ஆன்மீகம்னா HRNC NOC வாங்கணும். அப்புறம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிறைய துறைகளில் இப்போ WRD தண்ணியில் நதி சம்பந்தமானா WRD NOC வாங்கணும். அதனால அப்படிப்பட்ட சில 8 துறை சம்பந்தமாக இருக்குது. இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நாங்கள் மாண்புமிகு CM அவருடைய கவனத்துக்கு இப்போ கொண்டு சென்றிருக்கோம். அதனால ஒரு உயர்மட்ட லெவலில் ஒரு கமிட்டி அமைச்சு அங்கங்கே உடனுடன் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இந்த தடவை அதை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இல்லை, அவர் சொன்னது அவருடைய நிலைப்பாடு என்னன்னா தென்னிந்தியாவில் பிரதிநிதித்துவம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அது இப்போ அவருடைய நிலைப்பாடை சொல்லியிருக்காரு. எங்களுடைய தலைவரை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், நாங்கள் எதிர்பார்க்கின்ற தலைவர், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் எல்லாரையும் அழைத்து சொன்னக்கூடிய மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் 2029 நிச்சயமாக பிரதமராக வருவார்கள். அதில் ஒரு சந்தேகமும் இருக்காது. இல்லை, அப்படியா? இல்லை, யூகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்போ சிறப்பாக ஒரு லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு. எங்களுக்கு CM நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 1967க்கு பிறகு
59 வருடம் கழிச்சு நாங்க வந்து காங்கிரசினுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ன கனவு கண்டாரோ, அந்த தொண்டர்கள் என்ன கனவு கண்டாரோ, அந்த அடிப்படையில் இன்னைக்கு 2 அமைச்சர் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நாங்க கூட்டணியோடு இணைந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரதான் எங்களுடைய இலக்கு. ஒட்டி உள்ள சுற்றுலா தலங்கள்ல வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நான்வெஜ் போன்றவற்றெல்லாம் கோயிலே வந்து சாப்பிடக்கூடிய சூழல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த மாதிரி? இல்ல, அது மாதிரி சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இல்ல இருக்கு, அதெல்லாம் நாங்க முறைப்படுத்திட்டு வர்றோம். ஏன்னா வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சுற்றுலாத்துறை என்பது எங்களுக்குன்னு தனியா இடம் கிடையாது. சுற்றுலா வந்து அங்கங்க நாங்க டெவலப் பண்ணி அந்தந்த லோக்கல் பாடிட்ட கொடுக்கறோம். அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு சுற்றுலாத்துறை சம்பந்தப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் தான் அதை பண்ண முடியும். எங்க துறையை சார்ந்து எங்களுக்குன்னு தனிப்பட்ட இடங்கள் கிடையாது. இருந்தாலும் இதை வந்து நீங்க கண்டிப்பா மேம்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள், இந்த ப்ரமோஷன், ஆர்டிபிஷியல் இதெல்லாம் வந்துட்டு, ஆனால் இதை வந்து டெவலப் பண்ணி நம்முடைய தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகளை வரவழைக்கணும். அவங்க வந்து சென்றால் அதுக்குரிய பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பாக தமிழ்நாடு பொறுத்தவரையில் ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கு. அதனால இது இன்னைக்கு ஒரு டொமஸ்டிக் இல்லாமல் இன்டர்நேஷனல் அளவில் உலகத்தரம் வாய்ந்த சில நல்ல திட்டங்களை கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை மேம்படுத்த போறோம். தமிழ்நாட்டில் ஆன்மீக சுற்றுலா வாகனங்கள், பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்குவீங்களா? இல்ல, அதுக்குதான் அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா இந்த துறையை வந்து மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நல்லா டெவலப் பண்ணும். இல்ல, 59 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு ஆட்சியில நாங்க பங்கு வகிக்கிறோம். எங்க இயக்கத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரையில் வாக்குச்சாவடி அளவில் இன்னைக்கு நாங்கள் பலப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இனி வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஸ்ட்ரக்சரை இன்னும் பலப்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு எங்களுடைய கைச்சின்னம் வெற்றி பெறுவதற்கான நிலையை நாங்கள் முன்னெடுப்போம். இல்லை, இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் வந்து இப்போ அதனுடைய கட்டுப்பாடு வந்து அந்த துறை கீழே தான் வருது. இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம கவனத்துக்கு வருது. அப்ப அந்த துறையோட பேசி அங்க வந்து அந்த பாதுகாப்பு, இங்க நீங்க உள்ள போய் பார்த்துட்டு வரணும்னா அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த கோஆர்டினேஷன், அதாவது எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் அதை பண்ண முடியும். நிச்சயமா வரக்கூடிய காலங்களில் அது மாதிரி பாதுகாப்புக்கு இப்பவே ஏற்கனவே பாதுகாப்புக்கு முதலிடமா தமிழ்நாடு இருக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவில் ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இல்ல அனுமதி இல்ல, அப்படி இதுவரைக்கும் அது மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து கவனத்துக்கு வரல. அப்படி நடந்தா அதை வந்து அந்த துறையோட பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கலாம். நிச்சயமா எடுத்துடுவாங்க.